குருசினில் தொங்கியே குருதியும் வடிய கொல்கதா மலை தனிலே நம் குரு இயேசு சுவாமி கொடும் துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு சந்திர சூரிய சகலவான் சேனைகள் சகியாமல் நாணுதையோ தேவ சுந்தரமைந்தன் உயிர்விடும் காட்சியால் துடிக்கா நெஞ்சுண்டோ குருசினில் தொங்கி குருதியும் வடிய கொல்கதா மலை தனிலே நம் குரு இயேசு சுவாமி கொடும் துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 27 அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 32 வரை. தியானத்தின் தலைப்பு சிலுவை சுமப்பாயா. சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். மத்தேயு 27 அதிகாரம் வசனம் 32. திருமணமாகி 10 ஆண்டுகளில் வியாதியுற்ற தனது கணவரை இறுதி வரை அன்புடன் பராமரித்த ஒரு தாயார், எனது கல்யாண மோதிரத்திலேயே சிலுவை உண்டு, அப்படியே எனது வாழ்வும் ஒரு சிலுவையாகிவிட்டது என்றார். வாழ்வில் சாதாரணமாக நேரிடுகின்ற பாடுகளையெல்லாம் தங்களுடைய சிலுவை என்று சிலர் நினைப்பதுண்டு. அது தவறு. இயேசுவை பிலாத்துவுக்கு முன்பாக நிறுத்தி பல பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். இயேசு குற்றவாளி அல்ல, மக்கள் அவரை பொறாமையினாலே ஒப்புக் கொடுத்தார்கள் என்பதை பிலாத்து கண்டு கொண்டான். வழமையாக பண்டிகை தோறும் மக்கள் கேட்கும் ஒருவனை விடுதலை செய்வதால் அந்த தருணத்தை பாவித்து இயேசுவை விடுதலை செய்ய முயன்றான் பிலாத்து. பரபாசை முன்னே கொண்டு வந்து இயேசுவா பரபாசா என்று கேட்க பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஏவிவிட பரபாசையே விடுதலையாக்க வேண்டும் என்றனர் மக்கள். இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று மக்கள் கூக்குரலிட்டாலும் உண்மையில் அன்று அந்த சமயத்திலும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாகிய பரபாசின் பாவத்தையும் இயேசு தாம் ஏற்றுக்கொண்டு அவனை விடுதலையாக்கினார் அல்லவா. நம் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கே அன்று பாவமே அறியாத இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டு சிலுவையை சுமந்தார். அவர் சுமந்தது வெறும் மரச்சிலுவை அல்ல, நமது பாவத்தினால் ஆன பார சிலுவையே அது. அந்த பார சிலுவையை யாரும் சுமக்கவும் முடியாது, பிறருடைய பாவத்துக்காக யாராலும் மரிக்கவும் முடியாது. ஆனால் இயேசு மரிக்கவிருந்த சிலுவையை சுமக்கின்ற பாக்கியம் அன்று சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு கிடைத்தது. அவன் பலவந்தம் பண்ணப்பட்டாலும் இயேசுவின் கொடூர பாடுகளில் அவருக்கு அருகே நடக்கின்ற பாக்கியத்தை அவன் பெற்றிருந்தான். தனித்துவமாக படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் நாம் சுமக்கக்கூடிய சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை முதலாவது நாம் உணர வேண்டும். நமது பாவத்தினாலான பாடுகள் நிறைந்த சிலுவையை கர்த்தர் சுமந்தார். அது நாம் சுமக்கும் சிலுவை அல்ல, மாறாக அவரது நாமத்தின் நிமித்தம் அல்லது சுவிசேஷத்தின் நிமித்தம் நாம் பாடுகள் அனுபவித்தால் அதுவே அவருக்காக நாம் சுமக்கும் சிலுவையாகும். தேவ பிள்ளையே, அந்த நமது சிலுவையை சுமக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். லூக்கா 14 அதிகாரம் வசனம் 27. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். உமக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம்.
நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற சிலுவையை நாங்கள் சுமந்து உம்மை பின்தொடர எங்களுக்கு கிருபை தாரும். ஆமேன்.